Hi, welcome to this video. This is Vijay. I'm working in VLSI industry. Is really VLSI a good career in 2026 and upcoming years? Let's see. எங்கே பார்த்தாலும் நம்ம இதை தான் கேட்குறோம். ஏஐ, செமிகண்டக்டர், சிப் டிசைன், VLSI. சில பேர் சொல்கிறாங்க VLSIக்கு ஃப்யூச்சரே இல்லைன்னு. இன்னும் சில பேர் கேட்குறாங்க எப்படி நான் VLSIக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு. நான் ட்ராவல் பண்ணும்போது என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், VLSI அவுட்டேட் ஆச்சே, எப்படி அதில் ஃப்யூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீடியோ. இந்த டாபிக்ஸ்லாம் முன்னாடி நான் சில வீடியோஸ் பண்ணியிருக்கிறேன். ஆஃப்டர் இசிஇ வாட் கேன் ஐ டூ, ஹூ கேன் என்டர் VLSI, செமிகண்டக்டர் வெர்சஸ் VLSI, எல்லாமே கனெக்டிவிட்டியோட தான் இருக்கும். அதோட கனெக்டிவிட்டி தான் இதுவும். ஒய் VLSI. அதுக்கு முன்னாடி VLSI என்னென்னு தெரிஞ்சுப்போம். வாட் இஸ் VLSI? ஃபுல் ஃபார்ம் வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். இன்டகிரேஷன்னா என்ன? நிறைய எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸை ஒரு சிங்கிள் சிப்பில் இன்டகிரேட் பண்ணுறது தான். இயர்லியராக எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸை பில்ட் பண்ண செப்பரேட் டிரான்சிஸ்டர், ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர்லாம் வச்சு பில்ட் பண்ணாங்க. டெக்னாலஜி டெவலப் ஆக இன்ஜினியர்ஸ் எல்லாம் மில்லியன்ஸில் பல பில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டரை ஒரு சிங்கிள் சிப்பில் இன்டகிரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த பில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டரை ஒரு சிங்கிள் சிலிக்கான் சிப்பில் ஃபேப்ரிகேட் பண்ணி அதை கனெக்ட் பண்ணவும் முடிஞ்சிச்சு. இதுதான் வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் சொல்கிறோம். இங்கே இன்டகிரேஷன்னா சால்டர் பண்ணி ஜாயின் பண்ணுறது இல்லை. செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை யூஸ் பண்ணி சிலிக்கான் வேஃபர் மேலே டிரான்சிஸ்டரை க்ரியேட் பண்ணுறாங்க. அதை கம்ப்ளீட் சர்க்யூட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் நம்ம இன்றைக்கி மொபைல் ஃபோன், ப்ராசஸர், லேப்டாப், ஏஐ சர்வர்ஸ்னு எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் எல்லா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்லையும் VLSI டெக்னாலஜி தான் யூஸ் ஆகுது. சரி, இப்போ நம்மளுக்கு VLSI என்னன்னு தெரிஞ்சிச்சு. தென் ஒய் VLSI? பிகாஸ் இந்த வேர்ல்டு எல்லாம் டிஜிட்டலாக மாறிட்டு இருக்குது. எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸுக்குமே சிப்பு தான் தேவை. இஃப் நோ சிப், நோ மொபைல், நோ ப்ராசஸர், நோ லேப்டாப், நோ EV TV, நோ ஸ்மார்ட் வாட்ச், நோ ஏஐ, நோ சேட்டலைட், நோ ரோபோட்டிக்ஸ். இப்போ டிமாண்ட் ஏன் இங்கே இன்க்ரீஸ் ஆகுது? ஏஐ பூம், EV வெஹிக்கல்ஸ், IoT, robotics, 5G and future communications, medical electronics, space technology, defense, cloud computing, இந்த எல்லா இண்டஸ்ட்ரியுமே தேவைப்படுற ஒரே விஷயம் தான் செமிகண்டக்டர் சிப்ஸ். அந்த சிப்ஸை டிசைன் பண்ணுறவங்க தான் VLSI இன்ஜினியர். இஸ் VLSI அவுட்டேட்டட்? ரீசெண்டாக நான் ட்ராவல் பண்ணும் போது என்கிட்ட ஒரு ஜூனியர் கேட்டார், இது VLSI எல்லாம் ஹோல்டு இல்லை, அவுட்டேட்டட், இதில் என்ன ஃப்யூச்சர் இருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்குமே சிப் தான் தேவைன்னு. நீங்கள் சொல்லுங்கள், இது VLSI அவுட்டேட்டடா? ஸோ இப்போ எல்லாத்துக்குமே சிப்பு வேணும். அந்த சிப்பை டிசைன் பண்ணுறதே நம்ம தான். அப்போ அதை எப்படி நம்ம அவுட்டேட்டட்னு சொல்ல முடியும்? ஆக்சுவலி இந்த ஏஐ க்ரோ ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனே இந்த பவர்ஃபுல் சிப்ஸ் எல்லாத்தினால தான். இஸ் VLSI ஈஸி? ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா ஈஸி இல்லை, ஆனால் இது கஷ்டமும் இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டா கண்டிப்பாக அதை லேர்ன் பண்ணலாம். அதுதான் நான் அந்த 200 days சேலஞ்சிலையும் பண்ணிகிட்டு இருக்கிறேன். டெய்லி ஒரு கான்செப்ட், சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன், ப்ரீவியஸோட கனெக்ட் பண்ணி சொல்கிறது, இண்டஸ்ட்ரி எக்ஸாம்பிள்ஸோட சேர்த்து சொல்கிறது, பேசிக்ஸ்லேருந்து எப்படி ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணுறது, எப்படி ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து VLSI இன்ஜினியர் ஆகிறது, எல்லாமே அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிட்டா நம்மளும் கண்டிப்பாக VLSI இன்ஜினியர் ஆகலாம். ஹூ கேன் என்டர் VLSI? இதுக்காக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இன்ஜினியர்ஸ் மட்டும் இல்லை, நான் இன்ஜினியர்ஸும் பண்ணலாம். இன்ஜினியர்ஸில் ECE மட்டும் இல்லை, ECE, EEE அண்ட் E&I, இன்னும் பல ஸ்ட்ரீம்லேருந்து வந்தவங்களும் அதுக்கான ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டா கண்டிப்பாக இதெல்லாம் ஆகலான்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ ஃப்யூச்சரே இதுதான். இதை அவுட்டேட்டடோ இதில் என்ன பண்ண முடியுன்ற டவுட்லாம் வேணாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கரெக்டான ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நீங்களும் VLSI இன்ஜினியர் ஆகலாம். ஸோ ஒய் VLSI, ஹூ கேன் சூஸ் VLSIன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நான் VLSIக்கு வரேன்ப்பா, நான் என்னெல்லாம் பண்ணணும் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து, ஹவு டு பிகம் ஏ VLSI இன்ஜினியர், அந்த வீடியோவை கிளியராக ஃபுல்லாக நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். Until then, watch the videos of 200 days video challenge. Bye.